ஃப்ரெண்ட்ஸ், growing ஹிந்தி சென்டென்சஸ் அப்படிங்கிற ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நம்ம போக போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்ம இருக்கோம். அது என்ன growing ஹிந்தி சென்டென்சஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வார்த்தைகளை ஒவ்வொன்றா சேர்க்க போறோம். ஹிந்தி வார்த்தைகளை ஒவ்வொன்றா சேர்க்க சென்டென்சஸ் வந்து வளர போகுது. ஓகேவா? அப்போ குட்டி சென்டென்ஸா ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்புறம் இன்னொரு வார்த்தை சேர்த்தோம்னா அது ஓரளவுக்கு பெரிய சென்டென்ஸா மாறும். அப்புறம் இன்னும் வார்த்தைகளை ஒவ்வொன்றா சேர்க்க சென்டென்சஸ் பெருசாயிட்டே போகும். இதுதான் growing ஹிந்தி சென்டென்சஸ். பர்சனலா வந்து எனக்கு பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கவும் சரி இல்ல ஹிந்தி கத்துக்கவும் சரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இது இருக்கும். ஹிந்தியை வந்துட்டு லேர்ன் பண்றதுக்கு ஒரு புது இன்ட்ரெஸ்டா கூட இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள நம்ம இருக்கோம். அது இந்த செட் எப்போ முடியுதுன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு வார்த்தைகள் அங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அக்கேலாப்பன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ஹிந்தி வார்த்தைக்கு மீனிங் பாருங்க, தனிமை. அதே அக்கேலா அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, அதுக்கு மீனிங் பாருங்க, தனியாக இல்ல தனிமையாக அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல தனியா அப்படியே நின்றுட்டு இருக்க வார்த்தையா நம்ம அதை பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அக்கேலாங்கிற வார்த்தை பக்கத்துல ஹூ அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாச்சு. அக்கேலா ஹூ அப்படின்னா தனியா இருக்கிறேன். ஓகேவா? அப்போ தனியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. அடுத்தது மே அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டாச்சு. ரைட் சைட்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா? அப்ப மே அக்கேலா ஹூ அப்படின்னா நான் தனியாக இருக்கிறேன், நான் தனியா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆஜ்ங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டாச்சு. மே அக்கேலா ஹூன்னு தான் பார்த்தோம். அங்க இப்போ ஒரு வார்த்தை சேர்ந்திருக்கு, ஹீன்னு ஒரு வார்த்தை சேர்ந்திருக்கு. அப்ப ரெண்டு வார்த்தைகள் இங்க சேர்ந்திருக்கு. முன்னாடி ஒரு வார்த்தை ஆஜ், ஹீங்கிறது அக்கேலா அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் சேர்ந்திருக்கு. இப்போ ஆஜ் மே அக்கேலா ஹீ ஹூ அப்படின்னு இதை நம்ம தெளிவா பார்த்துக்கிறோம். இதோடைய மீனிங் பாருங்க, இன்று நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆஜ்னா இங்க கீழே என்ன வந்திருக்கு, இன்று. இன்றுக்கு அப்போ மீனிங் ஆஜ்னு புரிஞ்சிச்சா? மே அக்கேலா ஹூ அப்படின்னா நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோமா? இப்ப நம்ம ஹீன்னு சேர்த்துட்டா இங்க கீழே என்ன வருது, தான் அப்படின்னு ஒரு புது வார்த்தை முளைச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ அந்த ஹீ எடுத்துடுங்களேன், எடுத்துட்டு இப்ப நீங்க ஒரு சென்டென்ஸையும் ஃப்ரேம் பண்ணலாம். ஆஜுமே அக்கேலா ஹூ அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பெரும்பாலும் எப்படி சொல்லுவோம், தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப அந்த அந்த தனியாக அந்த விஷயத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக தான் சொல்றோம். அது மாதிரி அங்க ஹீ போட்டுக்கிறோம். இது மாதிரி சென்டென்ஸை இன்னும் பெருசு பண்ணிட்டே போகலாம். ஆனா நாம இங்க நிப்பாட்டிட்டு இது வரைக்கும் பார்த்த வார்த்தைகள் அல்ல அந்த சென்டென்சஸ் நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. மேற்கொண்டு நம்ம நிறைய சென்டென்சஸ் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்போ நம்ம இதோட லிமிட் பண்ணிக்கிட்டு அடுத்த செட்டுக்குள்ள நம்ம போக போறோம். இப்போ இந்த செட்டு ஸ்டார்ட் ஆகுது. காம் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு மீனிங் வேலை. அதே காம் கர்த்தி ஹூ அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையில சேர்த்தனால அதுக்கு மீனிங் எப்படி வச்சுப்பாங்க, வேலை செய்கிறேன். செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கர்த்தி ஹூ அப்படின்னு அங்க வருது. கர்னாலே ஹிந்தியில வேலை அப்படின்னு செய்யறது. வேலைன்னா காம்னு பாக்குறோம். அந்த கர் அப்படின்னாலே அந்த வேலையை செய்வது அப்படிங்கிற அந்த மீனிங் தான் வரும். செய்கிறேன் அப்படிங்கும் போது அங்க கர்த்திகும் அப்படின்னு வருது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னங்கன்னா, இதை ஒரு பெண் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் சொல்றதா இருந்தா காம் கர்த்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். கர்த்தா அப்படின்னு அங்க வந்திருக்கும் ஆணுக்கு. பெண்ணுனா கர்த்தி. இப்போ தமிழ்ல வந்து நம்ம செய்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் நம்ம அப்படிதான் சொல்றோம் இல்லையா? இங்கிலீஷ்லயும் அப்படிதான். ஐ அப்படின்னா அது வந்து ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஆனா ஹிந்தியில ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஆணா இருந்தா அவங்க வார்த்தைகளை ஒரு விதமா யூஸ் பண்ணணும். பெண்ணா இருந்தா பேசுறது அப்படின்னா அவங்க வார்த்தையில கொஞ்சம் வளைச்சு பேசுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், லெஃப்ட் சைடு சென்டென்ஸ் தானே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அதை பாருங்க. முன்னாடி என்ன பார்த்தோம், காம் கார்த்திகம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டோம். மே அப்படின்னா நான் என்னென்ன மீனிங் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், முன்னாடி செட்லயே பார்த்துட்டோம். அப்போ நான் வேலை செய்கிறேன்னு ஒரு பெண் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ரைட் சைடுக்கு வாங்க, ஒரு வார்த்தையை உள்ள சேர்த்திருக்கோம். மே காம் கார்த்திகுக்கு நடுவுல போன ஒரு வார்த்தை முளைச்சிருக்கு. கற்கானா மே அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவே அதை நம்ம எடுத்துக்கலாமே. அப்போ மே கற்கானா மே காம் கர்த்திகும் அப்படின்னு அந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு மீனிங் பாருங்க, நான் தொழிற்சாலையில்
வேலை செய்கிறேன், நான் தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன் ஒரு பெண் சொல்றாங்க. அப்போ கார்கானாங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு தொழிற்சாலை. கார்கானா மே அப்படின்னு அங்க மேன்னு வரும்போது இங்க கீழே இல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு சரிசமான வார்த்தையா அங்க மே பார்க்கிறோம். இப்பதான் மேனா நான் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த மே இப்படி வந்துச்சுன்னா ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இங்க நம்ம தொழிற்சாலையில்னு ஒரு விஷயத்த அர்த்தத்தை கொடுக்குற வார்த்தையா நம்ம அந்த மேவை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த கார்கானாங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஸ்கூல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும், இல்ல ஆஃபீஸ் போட்டுக்கணும்னு நீங்க என்ன வார்த்தையை வந்துட்டு உங்களுக்கு போடணுமோ அதை போட்டு இந்த சென்டென்ஸை நீங்க இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸே பாருங்க, அது ஒரு ஆண் சொல்றதா இருந்தா மே கற்கானாமே காம் கர்த்தாகும்னு சொல்லியிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் செட்டை நம்ம முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் செட்டுக்குள்ள போக போறோம். இதுதான் ஃபைனல் செட்டு. இந்த வீடியோல இதுதான் 3வது செட்டா பார்க்குறோம். கடைசி செட்டும் பார்க்குறோம். இப்போ பியாருங்கிற வார்த்தையை பாருங்க. இது எல்லாருக்கும் மீனிங் தெரியும். பியார் என்னது? காதல் இல்லைன்னா நேசம் நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கர்த்தாகும்னு ஒரு 2 வார்த்தைகளை சேர்த்துட்டோம். இப்போ அதுக்கு மீனிங் பாருங்க. பியார் கர்த்தாகும் அப்படின்னா நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம், காதலிக்கிறேன். இப்போ கர்த்தாகும் அப்படின்னா அது யார் சொல்றாங்க? ஆண் சொல்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பெண் சொல்றது பியார் கர்த்திகும், லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்றாங்கன்னு நீங்க பார்க்கலாம். இப்ப நாம என்ன பண்ணியிருக்கோம்? பியார் கர்த்தாகும் தெரிஞ்ச வாசகம் தான். முன்னாடி என்ன சேர்த்திருக்கோம்? தேஷ் சே அப்படின்னு சேர்த்தாச்சு. தேஷ்னு என்ன? தேசம். அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தெளிவா ஹிந்தியில சொல்லி பார்த்துக்கலாம். தேஷ் சே பியார் கர்த்தாகும் அப்படின்னா தேசத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப தேஷ் சே அப்படிங்கும் போது தேஷ்னு வந்தா தேசம்னு முடிச்சுக்கலாம். தேஷ் சே அப்படிங்கிறதுனால தேசத்தை அப்படின்னு நம்ம மீனிங் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, மே அப்படின்னு சேர்த்தாச்சு. வழக்கமா நம்ம மே சேர்ப்போமா? அப்ப மே தேஷ் சே பியார் கர்த்தாகும் அப்படின்னு மே அப்படின்னா நான் தேசத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு மீனிங் வந்துருச்சு. லாஸ்டா முடிக்கிறோம். என்ன பண்றோங்க? என்ன சேர்ந்திருக்குன்னு நீங்களே கவனிங்க. எல்லாமே பரிச்சயமான வார்த்தைகள் தான். அந்த சென்டென்ஸும் பரிச்சயம் தான். ஒரே ஒரு வார்த்தை சேர்ந்திருக்கு. மே அப்னே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்திருக்கு. மே அப்னே தேஷ் சே பியார் கர்த்தா ஹூம் அப்படின்னா நான் என் தேசத்தை நேசிக்கிறேன். ஐ லவ் மை கண்ட்ரி அப்படின்னு இங்க மீனிங் வருது. அப்ப அப்னே அப்படின்னா என் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு மீனிங்கை நீங்க பாக்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ்குள்ள நம்ம நிறைய பார்ப்போம். இந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 நிறைய ஃபியூச்சரில் நிறைய வரப்போகுது. ஸோ அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நம்ம பார்ப்போம். பாய்.